ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கிரேசி அண்ட் பைக்ஸ் தமிழ். இன்னைக்கு நான் வந்து ரெண்டு பைக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 2024 NS200, இது 2024 N250. பஜாஜ் பல்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக் தான் இப்போ வரைக்கும் காம்படிட்டிவாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். இந்த ரெண்டு பைக்கில் 2024க்கான அப்டேட் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க, யாருக்கு என்னென்ன செட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பேசிக்காக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன பைக் வாங்கலாம் பஜாஜ் பல்சரில் அப்படிங்கிறதுல ஒரு கான்செப்ட் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல பேர் ஆன்சர். இந்த மாதிரி நிறைய பைக் வீடியோஸ்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒன்று கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து கம்பேரிசன் வீடியோ வந்து கிடையாது. ஸோ இது வந்து 200 செக்மெண்ட், இது 250 செக்மெண்ட். அதனால் நம்மளால் இதை வந்து கம்பேர் பண்ணி வந்து பேச முடியாது. பட் ரெண்டு பைக்லேயும் வந்து என்னென்ன ஒரு மேஜர் காம்படிட்டிவான விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு எனக்கு எது வேணும் அப்படிங்கிறது உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் இன்ஜின்லேருந்து போயிடலாம். இது வந்து ஒரு 200cc, இது ஒரு 250cc. பட் ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் பவர் 24.5 PS தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆர்பிஎம்மில் மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து தெரியும். அதனால் 250ல் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புல் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த இனிஷியல் பவரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்லைட் சேஞ்சு தான், ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேத்துக்கு முன்னாடி இருக்கிற என்எஸ்லாம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்கும். பல்சர்னாலே என்எஸ் தான் நிறைய பேத்துக்கு வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அது காரணம் அந்த பவர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 250க்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கில் தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும். இது வந்து 18 Nm ஆஃப் டார்க், இது வந்து 21 Nm ஆஃப் டார்க். ஸோ இனிஷியல் பிக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் லீட் எடுப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மால் வந்து போவார். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இன்ஜினில் வந்து இருக்குது. எகைன் நான் சொல்கிறது வந்து இன்ஜின் கம்பேரிசன் கிடையாது. உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டு இன்ஜின் எப்படி இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது உங்களுக்கு வந்து எது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்எஸோட இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஒரு ரஃப்பான இன்ஜின் வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து அடித்து ஓட்டினீங்கனாலுமே வந்து ஒரு பவர் டெலிவரி எல்லாமே வந்து டாப் நாட்ச்சில் வந்து இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் இனிஷியல்லேருந்து மேக்ஸிமம் டாப் அண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெவ் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஒரு ஹார்டான இன்ஜின் வந்து சொல்லலாம். 250ல் வந்து அங்கங்கே உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் நல்லா தெரியும். இனிஷியலாக நீங்கள் வந்து லோ ரேஞ்சில் வந்து ஸ்மூத்தாக க்ரோஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். மிட் ரேஞ்சில் வண்டி வந்து செம சாலிடாக வந்து போகுது. இன்ஜின் ரெஸ்பான்ஸ் எல்லாமே டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி ஈக்குவல் தான். ஸோ வந்து ஸ்பீட் வைஸ் இதுதான் கொஞ்சம் அதிகமாக போகும், ஏன்னா இது ஒரு 250 அப்படிங்கிறதுனால. பட் அது இன்ஜினோட டெலிவரி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே குறிப்பிட்ட அளவுக்கு வந்து சேமாக தான் வந்து கொடுக்குது. நல்லா நோட் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அடுத்ததாக ரெண்டு பைக்ஸோட லுக் பற்றி பார்த்தோம்னா நமக்கு நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்எஸ் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக வந்து இருக்குது. ஒரு லுக் வைஸ்னு வந்து பார்த்தோம்னா 2024ல் என்எஸில் ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேஞ்ச் வந்து தெரியும். முன்னாடி ஹெட்லைட், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்இடிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்எல்லுமே வந்து பார்க்குறதுக்கு ரெண்டு இடத்துல வந்து ஸ்போர்ட்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பைக் ஃபீல் வந்து கொடுக்குது. முதல்ல இருந்த அக்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் முதல்ல எல்லாம் வந்து என்எஸ்னாலே வந்து ஹாலோஜன் லைட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ ரெண்டு டிஆர்எல் கொடுத்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு ஹாலோஜனும் வந்து கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரெண்டு பைக்லேயுமே வந்து 2024 மாடலுக்கான ஒரு பெரிய அப்டேட்னா நான் வந்து இதை தான் சொல்லுவேன். ஆனால் அது என்எஸில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிளாட்டினா ஆர் சிடி அதில் இருக்க மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. வெறும் இதில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா N250ல் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக வந்து இருக்குது. ஒரு எட்ஜ் எதுவுமே வந்து இல்லாமல் நல்ல ஒரு நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. பேக்டு பார்க்குறதுக்கு வந்து ஸ்போர்ட்டியாக வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் NS200 போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சுற்றி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வந்து கொடுத்து அது பார்க்குறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்டியரே வந்து இல்லை, ஒரு ப்ரீமியம் பைக் மாதிரியே வந்து இல்லைன்னு நான் வந்து சொல்லுவேன். கொஞ்சம் அந்த டிசைன் வைஸில் வந்து ரெண்டுமே ஆக்சுவலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து கம்மியாகுது. கூடவே NS200ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இக்னிஷன் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்மார்ட் கனெக்ட். நம்ம ரெண்டு பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து க்ரீன் லைட் வந்து தெரியும். இப்போ வந்து ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் கனெக்ட் ஆகாதும்போது. நம்ம கியர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து லைட் அந்த பிளிங்க் வந்து ஆகும். ஸோ அது எல்லா விஷயத்துக்கும் காமனாக இருக்கிறது தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்எஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் N250ல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் நீட்டாக ப்ரீமியமாக எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லாமல் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் ரெண்டு பைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து சைட் நார்மல் டைல் வந்து எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் N250லையுமே வந்து அண்டர்பெல்லி தான் இருந்துச்சு. பட் கட் பண்ணி இப்போ வந்து சைடில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக இந்த வண்டி ரிவ்யூ பண்ணும்போது வந்து சொல்லியிருப்பேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணி வந்து பாருங்கள். இந்த பைக்கில் வந்து நார்மல் எக்ஸாஸ்ட், இதில் வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட். ஸோ பீட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் தான் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு என்எஸோட சவுண்ட் எப்போவுமே பிடிக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே வரல, இப்போவுமே நல்லா தான் இருக்குது. பட் இது வந்து கட் பண்ணி சைடில் கொடுத்ததுனால என்னமோ இதோட சவுண்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தாக கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. என்எஸ் வந்து எப்போவுமே ஒரு ரஃப் அண்ட் டஃப் தான். நீங்கள் வந்து
அந்த கியர் டாப் பெனில் கொண்டு போய் வச்சு அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு சவுண்டே சூப்பராக வந்து இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் வந்து நல்லாவே வந்து கேட்குறதுக்கு வந்து ப்ளசண்ட்டாக வந்து இருக்குது. அடுத்தமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸாக ஒரே ஹேண்டில் பாராக வந்து கொடுத்துருப்பாங்க N250. ஆனால் NS200 நார்மல் நம்ம பார்க்குற மாதிரி NS RS அதுலாம் வந்து காலங்காலமாக கொடுக்குறது தான் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ். எதில் உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் நல்ல ஸ்டெபிலிட்டியாக வந்து இருக்கும். ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு கட் பண்ணி போகிறதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து இருக்காது. ஏன் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சொல்கிறேன். ஏன்னா அடுத்து சிங்கிள் பீஸாக வரும்போது நமக்கு இந்த ஸ்போர்ட்டியர் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ரைடிங் கம்ஃபர்ட் அந்த ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால சிங்கிள் பீஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பார்லேருந்து சின்னதாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டு சேஞ்ச் 2 பைக்கில். அடுத்த 2 பைக்லேயும் காமனாக இருக்கிற ஒரு அப்கிரேட் 2024க்கான அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் தான். ஸோ ரெண்டுலேயுமே வந்து அப்சைட் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க. 37 mm வந்து நினைக்கிறேன். இது வந்து எங்கே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹைவேஸ் ஆர் ஸ்ட்ரீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஓட்டுவீங்க, அதிகமாக டேர்ன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து பெண்ட் பண்ணி திருப்புவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இதுலேருந்து வர ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே வராது. டெலஸ்கோப்பிக்கும் ஒரு நல்ல சஸ்பென்ஷன் தான் முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 2024க்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்தது ஒரு பெரிய அப்கிரேட். அடுத்த 2 பைக்லேயும் ஒரு பெரிய அப்கிரேட் நான் சொல்கிறது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான். ஸோ இதில் வந்து நீங்கள் கால் அண்ட் மெசேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் 2 பைக்லேயுமே வந்து பார்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து காமனாக இருக்கிற ஃபீச்சர். அடுத்து வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த பைக்கில் அதாவது NS200ல் வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி. அதே நீங்கள் N250 வந்தீங்க அப்படின்னா டேங்க்கு கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். ரெண்டுலேயுமே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்தது ஓகே தான். இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்ததாக பிரேக்கிங் செட்டப். ரெண்டுலேயுமே வந்து டுவெல் சேனல் ABS வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரமைக்கா கேலிப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் செட்டப் ரெண்டுலேயுமே வந்து ஷார்ப்பாக வந்து இருக்குது, சூப்பராக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து முன்னாடி 300 mm பின்னாடி 230 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் செட்டப் ரெண்டுலேயுமே வந்து சூப்பராக இருக்குது. அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். நான் இந்த பேசிக்காக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எது பெட்டராக சூட் ஆகும் சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு NS200 வந்து பார்த்துடலாம். எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் கொஞ்சம் இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு இன்ஜின் வந்து ராவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து NS200 ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும். ராவானா நான் எதை மீன் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அடிச்சு ஓட்டலாம், எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ரெஸ்பான்ஸ் தாறுமாறாக இருக்கும். என்னதான் அது ஒரு 200 இருந்தாலும் கிட்டத்தட்ட 250க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இதை வந்து கண்டிப்பாகவே வந்து கொடுக்கும். இனிஷியலாக அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து லேக் தெரியுமே தவிர மற்றபடி இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பவர் நிறையாவே வந்து இருக்குது. ஒரு 200cc செக்மெண்ட்டுக்கு தாராளம். அட் த சேம் டைம் உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பும் நல்லா கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த வண்டியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் டாப் 2ல் வந்து க்ரோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து எந்த ஒரு லேக்குமே இருக்காது. நான் வந்து டெய்லி யூஸ்க்கு எடுத்துகிட்டு போவேன், ஆஃபீஸ் காலேஜெல்லாம் எடுத்துகிட்டு போவேன், வீக்லி ஆர் மந்த்லி வந்து எங்கேயாவது லாங் ட்ரைவ் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த 2 பைக்லையுமே வந்து கூலிங் செட்டப்னு வந்து பார்த்தோம்னா ஆயில் கூல்டு இன்ஜின் தான், லிக்விட் கூல்டு கிடையாது. ஸோ ரெண்டுலேயுமே ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆயில் கூல்டு ஒரு டீசென்ட் லெவலில் வந்து கூல் பண்ணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹீட்டிங் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் பட் சீக்கிரமாக ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட்டு. அதனால் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுதான் கொடுத்துருக்குறாங்க. NS200 பொறுத்த வரைக்கும் அந்த ராவான இன்ஜின் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம NS அப்படின்னு சொன்னாலே அந்த லுக்கு தான். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஹெட்லைட்டில் சின்ன சேஞ்ச் கொண்டு வந்தாலும் வண்டி பேலன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. எனக்கு டெய்லி யூஸ்க்கு வேணும், அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் மைலேஜ் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருந்தீங்க அப்படின்னா 200 ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். N250 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்க ஒரு பைக். இப்போ 2024 வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரைடிங் மோட்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்டே வந்திருக்காங்க. இதில் வந்து ரெயின் ரோடு ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு 3 மோடு வேறு இருக்குது. அட் த சேம் டைம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதே ரேஞ்ச் தான், 1,50,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக ரெண்டுமே எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் வந்து கான்செப்ட்டு. உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துடுறதுனால நிறைய பேத்துக்கு வந்து குழப்பமாக இருக்கும் எனக்கு எது போகிறது அப்படிங்கிறது. அதனால தான் வந்து சொல்கிறேன். அடுத்து N250 பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் இதே அளவுக்கு பவர் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணாலும் டார்க்குமே இதில் தான் வந்து ஜாஸ்தி, ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு இனிஷியல் புல் நீங்கள் வந்து சிக்னல்லேருந்து எடுக்கிறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு ரேஸ் ஓட்டமோ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் புல் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து கிடைக்கும். போக போக மிட்ரேஜுமே வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அடுத்ததாக N250யோட லுக். இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மார்க்கெட்டில் இப்போ தான் வந்திருக்கு. அதுவும் போக N250 வந்து
வந்து 2023க்கும் 2024க்கும் அந்த ஸ்டிக்கரிங்கில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்குது. எனக்கு என் பைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து N250 வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்எஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ 2024ல் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து கொடுத்தாலும் இது கம்ப்ளீட்டாக பாடியே சேஞ்ச் இருக்கிறதுனால உங்கள் பைக் தனியாக தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சி இந்த பைக்கில் வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 செக்மெண்ட் பைக்லேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 250ல் கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த ஸ்லிப்பரியான ரோட்ஸ்லாம் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த கவலை இருக்காது. நீங்கள் கியரை வந்து டக்குன்னு கட் டவுன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஓட்டும் போது எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. என்னென்னா அப் ஷிஃப்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ட்ராகே வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளச் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து N250ல் வந்து கிடச்சிது. ஸோ எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கணும். அட் த சேம் டைம் பவர் எனக்கு கொஞ்சம் இன்னும் நிறையா தேவைப்படுது, நான் நிறைய இடங்களுக்கு போவேன், நிறைய தூரம் ட்ராவல் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா N250 ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்பேரிசன் வீடியோ கிடையாது, யாருக்கு இது பெட்டராக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். NS200 வந்து ஒரு டெய்லி பேக்டு ஒரு ஸ்ட்ரீட் பைக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பவர் நிறையா இருக்குது. உங்களுக்கும் இதில் சேம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக எல்லாத்துலேயும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா N250 ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா என்னென்ன பைக் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுவுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.